நானே வெட்டாட்டியுமே ஆள் கூலி கொடுத்து வெட்டினாலுமே ஒரு 1000 ரூபாயிலோட வேலை முடிஞ்சது. 3500 ரூபா கொடுக்குறக்கு இவன் நம்மளுக்கு 1000 ரூபாய் இருந்து 3/4 ஏக்கரை 4 மணி நேரத்தில் ஓட்டிகிட்டு வந்துடுறான். செடி வேஸ்டேஜ் ஆகிறது இல்லை, நம்மளுக்கு கீழே களையும் எடுக்குது. ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் ஆழம் வெட்டிட்டு வருது. வணக்கங்க, பாப்பமெட்டி கள்ளப்பாளையத்துலேருந்து பேசுகிறேன். இங்கே கள்ளப்பாளையம் மாமர தோட்டத்துலேருந்து பேசுகிறேங்க. என் பூமி வந்து ஒரு 4 ஏக்கர் இருக்குது. அதில் மிளகாய் ஒரு 2 ஏக்கர் வைப்போமுங்க. இல்லைன்னா தக்காளி வந்து 2 ஏக்கர் வைப்போம். இதில் வந்து பவர் டில்லர் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் களை எடுக்கிறதுனா ஒரு டைம் எடுப்போம். அப்புறம் மறுக்க 15 நாள் கழித்து மறுக்க ஒரு களை எடுப்போம். தக்காளிக்கு, மிளகாய்க்கு அதே மாதிரி எடுப்போம். இது வந்து ஆட்கள் விட்டு வேலை செய்கிறத விட இது வண்டி பவர் டில்லர் வந்து பரவாயில்ல, நல்லாயிருக்கு. பூமி வந்து ஒரு 3/4 ஏக்கர் விவசாயம் பண்ணுறோம்னா ஆட்கள் கூலி வந்து களை எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 350 ரூபா கூலி ஆகுது. 10 ஆள் கூலி ஆகுது. ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு வந்தாங்கன்னா 2 மணி வரை களை எடுத்தால் 10 ஆள் கூலி ஆகுது. 3/4 ஏக்கர் களை வெட்டி வெளியில் வரையும் போது ஆனால் 3500 ரூபா செலவாகுது 10 ஆள் கூலிக்கு. இந்த வண்டி எடுத்ததுலேருந்து நான் ஒரு 4 மணி நேரத்தில் அந்த காடு ஓட்டிகிட்டு வந்துடுறேன். 4 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் டீசல் தான் செலவாகுது. கணக்கு பார்க்கும்போது 400 ரூபா தான் டீசல் செலவு. இப்போ மொத்தம் நானே வெட்டாட்டியுமே ஆள் கூலி கொடுத்து வெட்டினாலுமே ஒரு 1000 ரூபாயிலோட வேலை முடிஞ்சது. 3500 ரூபா கொடுக்குறக்கு இவன் நம்மளுக்கு 1000 ரூபாய் இருந்து 3/4 ஏக்கரை 4 மணி நேரத்தில் ஓட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ வந்து இந்த வண்டி பற்றி தப்பு சொல்கிறதுக்குள்ள எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் மெயினாக வந்து பவர் டில்லர் ஓட்டும்போது சொட்டு நீர் தான் போட்டிருக்கோம். சொட்டு நீரில் வந்து 3 அடிக்கு ஒரு கேப்பை விட்டு சொட்டு நீர் போட்டிருக்கோம். அதில் வந்து இந்த வண்டி வந்து ஓட்டும்போது மிளகாய் தக்காளிக்கு வந்து 2 அடி அகலத்தில் ஓட்டும்போது செடி வேஸ்டேஜ் ஆகிறது இல்லை, நம்மளுக்கு கீழே களையும் எடுக்குது. ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் ஆழம் வெட்டிட்டு வருது. இதே வந்து ஆட்கள் கூலி கொடுத்தா ஒரு 1 இன்ச்சு தான் வெட்டுவாங்க. இது மிஷின் வெட்டும்போது ஒரு 4 இன்ச்சு வெட்டுறங்கிற போது நல்லா வெட்டி கொண்டு வருது. ஆனால் ஆழம் வெட்டி வருதுங்கிற போது செடி இங்கே டேமேஜ் ஆகிறதில்ல, நம்மளுக்கு கீழே களையும் எடுத்துருது. அப்படியே வெட்ட பவர் டில்லரில் மண்ணையும் ஒதுக்கி விட்டுருது. இது பரவாயில்ல. ஓகே. இப்போ கம்பெனி வந்து நாங்கள் கள்ளப்பாளையத்தில் இருக்கிறனாங்க, கம்பெனி வந்து பாப்பமெட்டிலே இருக்கிறதுனால பொருளுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஆளுங்க வந்து அப்படியே சொன்னோம்னா உடனே வந்து எதாக இருந்தாலும் பார்த்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் பக்கம் இருக்கிறதுனால எது ஒன்று சின்ன வேலைக்கு சொன்னாலும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் வண்டியில் வந்து வைப்ரேஷனுங்கிறத எடுத்துகிட்டால் நம்ம தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஓட்டுறது அவ்வளோக்கா வைப்ரேஷனில் தெரியறதில்ல, எல்லாம் நல்லா இருக்குது. இந்த இப்போ தக்காளி மிளகாயில் வந்து முதல்ல வந்து தக்காளிக்கு களைக்கொல்லி தான் அடிச்சுட்டு மெயினாக. இப்போ வந்து தக்காளிக்கு வந்து களைக்கொல்லிங்கிற அடிக்கிறதே கிடையாது. 4 வருஷத்தில் வந்து மெயினாக வந்து பவர் டில்லர் வாங்கினதுலேருந்து 4 வருஷமாக பவர் டில்லரை வச்சு ஓட்டி அப்படி விவசாயம் பண்ணுறதுனால எங்களுக்கு பூமி கெடுறதில்லை, மண் வளம் நல்லா இருக்குது, காய்கறி நல்லா விளையுது, பரவாயில்லை. நான் வண்டி வாங்கி 4 வருஷத்தில் எனக்கு பவர் டில்லர் நல்லா இருக்குது. என் ஃபோன் நம்பர் வேணால் கொடுக்குறேங்க, என்னை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. வண்டி வேணாலும் பக்கத்தில் பாப்பமெட்டியில் தான் இருக்குது. இங்கேயே வந்து எங்கள் வீட்டில் வேணாலும் தோட்டத்தில் வந்தாலும் வண்டி இருக்குது, வந்து ஓட்டி பாருங்கள். வண்டி உங்களுக்கு மனசு பிடிச்சுன்னா கம்பெனியில் சொல்லிக்கிறேன், நீங்கள் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து நேர்வழி அவர் வந்து பார்த்து பேசி வண்டி வாங்கிக்கங்க, நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. நம்பர் சொல்லிடுறேங்க. நம்பர் 98 42 68 46 29ங்க. என் பேர் ரங்கநாதனுங்க. வணக்கம்.